கடைசியா முருகன் கை வேளாள துண்டாகி ஒரு பகுதி சேவலா உருமாறி முருகனோட கொடியிலையும் ஒரு பகுதி மயிலா உருமாறி முருகனோட வாகனமாவும் முத்தி பெற்று சூரபத்மன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். அதுவும் எந்த காலத்திலயும் அழிவில்லாத வஜ்ர தேகம் வேணும்னு சிவன் கிட்ட வாங்கின வரத்தோட காரணமா இப்படி சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காத்து நிக்கிற முருகனுக்கு ஜெயந்தி நாதர்னு போர் நடந்த திருச்சிரளவாய் பகுதி ஜெயந்திபுரம்னு புகழ் பேர் அடையுது. தவம் இருந்து முருகனோட காட்சியை பெற்ற வியாழ பகவானோ அந்த இடத்திலேயே கோவில் வாங்கி மக்களுக்கு அருள் கொடுக்கணும்னு வியாழ பகவான் வச்ச வேண்டுகோளுக்கு இணங்கி முருகப்பெருமான் சம்மதிச்சதும் வியாழ பகவான் தேவ தட்சணை வரவழைச்சு ஜெயந்திபுரத்துல ஜெயந்தி நாதருக்கு கோவில் கட்ட சொல்றான். இப்ப தயா நீ பாயிண்ட்க்கு வந்திருக்க. இப்ப சொல்லு, இந்த கோயிலை கட்டினது யாரு? கோயிலை கட்டினது தேவதச்சன். கோயிலை கட்ட சொன்னது வியாழ பகவானு. அப்ப வியாழ பகவான் சொல்லி தேவதச்சன் கட்டின கோவில்ல கொடிமரம் இல்லாம இருக்குமா? ஆமனே, கொடிமரம் இல்லாம தான் இருந்திருக்கு. அது எப்படியா கொடிமரம் இல்லாம இருக்கும்? அது எப்படின்னா வியாழ பகவான் சொல்லி தேவதச்சன் முன்ன ஆகம விதிப்படி கோயில் கட்டலனே. அது வியாழ பகவானுக்கான குரு ஸ்தலமா, சித்தர் வழிபாடு ஸ்தலமா, நம்ம பழனி மாதிரி மருதமலை மாதிரி கொடிமரம் இல்லாம தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் ஆகம விதிப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கோபுரமும் கொடிமரமும் வச்சு அழகு பார்க்கணும்னு நம்ம மௌன சித்தரும், காசி சித்தரும், ஆறுமுக சித்தரும், வள்ளிநாயக சித்தரும், தேசியமூர்த்தி சித்தரும் இது ஒண்ணுதான் குடிமரத்துக்கு ஏத்தாப்புல ஓங்குதாங்க வளர்ந்து நிக்குது. அதுவும் சந்தன மரமா வேற இருக்கு. இதை விட்டுட்டு எங்க தேடி போனாலும் நீங்க நினைச்ச மாதிரி மரம் அமையுமா? பேசாம இந்த மரத்தையே வெட்டுங்க. இருந்தாலும் இதுல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுல தப்பு இல்லைன்னு ஆறுமுக ஆசாரி திரும்ப திரும்ப சொன்னதும் மரக்காயர் மை போட்டு பாக்குறாரு. அந்த சந்தன மரத்தோட அடிப்பகுதியில சொடல மாடணும், மேல் முனையில சங்கடகாரனையும் சேர்த்து மொத்தம் 21 தேவாதைகள் அந்த மரத்துல இருக்கிறத சின்ன தம்பி மரக்காயர் மை போட்டு பார்த்ததுல தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட ஆறுமுக ஆசாரி கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க சாவுக்கு ஏதோ கெட்ட சக்தி தான் காரணமா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்படி எதுவும் இந்த மரத்துல இருக்குமோன்னு தான் பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரியோ நான் நினைச்ச மாதிரியோ கெட்ட சக்தி எல்லாம் இல்ல, காவல் தெய்வம் தான் இருக்கு. மரத்துல சாமி இருக்குன்னா அப்ப மரத்தை எப்படி வெட்டப்படும்? அப்போ அந்த சாமி சொன்ன மாதிரியே உயிர் பலியாகத்தான் போகுதா? என்ன பேசுறீங்க ஆசாரி? கோவிலுக்காக தான் மரத்தை வெட்ட வந்தோம். மரத்தை வெட்டி வேற கெட்ட காரியத்துக்காக பயன்படுத்த போறோம். அப்புறம் ஏன் தயங்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணும் ஆக போறது இல்ல. மரத்தை வெட்டுறதுக்கான வேலையை பாருங்க. நான் பூஜைக்கான வேலையை பார்த்து அந்த 21 தேவாதைகளை மரத்தை விட்டு இறங்கி விலகி போக வைக்கிறேன். என் வேலையை முடிச்சு தேவாதைகள் இறங்கி போனதுக்கு அப்புறம் நான் கையை அசைக்கிறேன். நீங்க மரத்தை வெட்டுறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி மரக்காயர் பூஜையில உட்கார்றாரு. சின்ன தம்பி மரக்காயர் மந்திரத்தை சொல்லி பூஜையை பண்ண ஒவ்வொரு தேவாதைகளா மரத்தை விட்டு இறங்கி விலகி போகுது. சொடல மாடனும் சங்கடகாரனும் மரத்தை விட்டு இறங்கி விலகி போறதுக்குள்ள சின்ன தம்பி மரக்காயர் அவசரப்பட்டு கையை காமிக்கிறாரு. ஆறுமுக ஆசாரியும் பிரச்சனை எல்லாம் விலகி போயிருச்சு நம்பி கூட கூட்டிட்டு வந்த ஆளுகளை விட்டு மரத்தை வெட்ட சொல்றாரு. மரத்தோட அடிப்பகுதியை நோக்கி கோடாரி பாயுது. கோடாரி மாட மேல பட்டு காம்பு தெரிச்சு காத்துல சுத்தி ஆறுமுக ஆசாரி கூட்டிட்டு வந்த 20 பேர் தலையும் சுத்தி சுத்தி வெட்டி வீசுது. ரத்த வெள்ளத்துக்கும் மரண ஓலத்துக்கும் நடுவுல மரண பயத்துல ஈர கொலையெல்லாம் நடுநடுங்கி போக ஆறுமுக ஆசாரி சின்ன தம்பி மரக்காயர் உட்கார்ந்து இருக்க பக்கமா திரும்பி பாக்குறாரு. சின்ன தம்பி மரக்காயரும் ரத்த வாந்தி எடுத்து செத்து கிடக்கிறத பார்த்துட்டு கத்தி கதறாரு ஆறுமுக ஆசாரி. மரண ஓலம் எல்லாம் மொத்தமா ஒடுங்கிறதுக்குள்ள ஆக்ரோஷமான சத்தத்தோட சுடலமான வளையத்தை ஏந்திக்கிட்டு மரத்தை விட்டு இறங்குறான். கோபத்துல பத்து எரியுறான் கண்ணையும், அடக்க முடியாத கோபத்துல மடக்கி கடிச்சு நிக்கிற நாக்கையும், வேட்டையாடி இறுக்கி பிடிச்ச வளையத்து மணி சத்தத்தையும் கேட்டு ஆறுமுக ஆசாரி அலறி கதறி நிக்கிறாரு. எங்க நம்ம உயிரும் போயிருமோன்ற பயத்துல காக்காட்சி மலையை விட்டு தப்புச்சோம் பொழச்சோன்னு தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. தப்புச்சு ஓடுற ஆசாரிய பலி எடுக்க சுடலமாடனும் அவனை தொடர்ந்து அத்தனை தேவாதைகளும் விரட்டி வருது. பொதிக மலையை விட்டு இறங்கி ஓடி வந்த ஆறுமுக ஆசாரி கரையாறு அருவிக்கரனை குடிகொண்ட சொரிமுத்து ஐயனார் கோவில் வாசல்ல வந்து விழுந்து ஐயனார் காலை பிடிச்சு உயிர் பிச்சை கேட்கிறாரு. சொரிமுத்து ஐயனார் கோவில் கருவறைக்குள்ள புகுந்த மாடனோட வல்லையும் மின்னல் வேகத்துல ஆறுமுக ஆசாரி நோக்கி போது. மாடா, என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என் எல்லைக்குள்ள தஞ்சம் புகுந்தவன பலி எடுக்க துடிக்கிறியே, அதை நான் வேடிக்கை வைப்பேன் நினைச்சியா? யாரு இடம் யாரு எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்ன சீண்டி பார்த்தவன பலி எடுக்காம விட மாட்டேன். கோபத்துல அறிவளர்ந்து எதிர்த்து நிக்கிற ஆள் தெரியாம பேசாத. அந்த சிவனுக்கே மகனானாலும் இந்த தரணில எனக்கு கீழே கட்டுப்பட்டவன் தான் நீ. அதை உணர்ந்து பணிஞ்சு பேசுன. எனக்கு மட்டும் இடம் கிடைச்சா போதுமா? என்னோட இருக்க தேவாதைகளுக்கு என்ன கதி? உங்க எல்லாத்துக்கும் இடமும் பூஜையும் முருகன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புடா? வேற என்ன வேணும் உனக்கு? அது போதும். நான் கொடிமரத்துக்கு காவலாவே போறேன்னா
மரத்தை ஒத்தாலா வெட்டி தூக்கிட்டு போவானா? நீங்க 21 பேர் தான் அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் திருச்செந்தூர் கோவில்ல சேர்க்கணும்னு பஞ்சாயத்தை சொரிமுத்து ஐயனார் பேசி முடிச்சு அனுப்பி வைக்கிறாரு. சொரிமுத்து ஐயனார் சொன்னது மாதிரியே சொடலமாடனும் மத்த தேவாதிகள் எல்லாம் சேர்ந்து காக்காட்சி மலையில இருக்க சந்தன மரத்தை வெட்டி செதுக்கி 21 வண்டியும் ஒன்னா பூட்டி திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆறுமுக ஆசாரி மரத்தை வெட்ட காரணமா இருந்தாலும் அவரால் கொடிமரத்து வேலையை பார்த்து நட்டு வைக்கும் விதி அவருக்கு கிடைக்கல. ஆனா அவர் பையனுக்கு அந்த விதி இருந்ததுனால ஆறுமுக ஆசாரி பையன் தான் திருச்செந்தூர் கொடிமரத்து வேலையை முடிச்சு ஊண்டி வைக்கிறான். கொடிமரம் ஊண்டினதுக்கு அப்புறமா சனங்க நினைச்ச மாதிரியே மாசி திருவிழா சிறப்பா நடக்க ஆரம்பிக்குது. மாசி தேரோட்டத்தப்ப கூட சுடலமாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் கிடா வெட்டி படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேரோட்டத்துக்கான வேலையை பாக்குறாங்க. மாசி திருவிழா தேரோடும் போது சங்கடகாரன் தேர் உச்சி மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு தேர் ஓடலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தேரு நகர ஆரம்பிக்குது. அது போக தினம் தினம் கொடிமரத்து பூஜை நடக்கிறது. சுடலமாடனோட சேர்த்து மொத்தம் 21 தேவாதைகளுக்குன்றத நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கும் திருச்செந்தூர்ல விஸ்வரூப தரிசனமும் கொடிமரத்து பூஜையும் பள்ளியற பூஜையை பார்க்க கூட்டம் அலமோதுன்றது திருச்செந்தூர் கோவிலுக்கு புதுசா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவலும் கூட. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் தான் எங்களை மேம்படுத்தும், மெருகேற்றும். நன்றி, வணக்கம்.